ரைட், ஓகே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் யூனிட் 3 மண் யூனிட், யூனிட் 4 தாவர போசனை, யூனிட் 5 நிலம் பண்படுத்தல், யூனிட் 6 நீர்ப்பாசனம் வடிகால் அமைப்பு, யூனிட் 8 தாவர இனப்பெருக்கல், யூனிட் 10, 11 இரண்டும் அந்த ஆளுகை நிபந்தனைகளான பயிற்சியையும் மண்ணின்ற பயிற்சியும் குட்டி யூனிட். அடுத்த 12 யூனிட் பிடை முகாமை, 14 யூனிட் அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம், 15 யூனிட் விலங்கு போசனை அதாவது விலங்கு உற்பத்தி தொழில்நுட்பம். சரியான 16 யூனிட் விவசாய பொருளியல். சரியா? ரைட். இது மிக முக்கியமான விஷயம். இந்த யூனிட் எல்லாத்தையும் படிச்சு கொள்ளுங்க. இந்த யூனிட் எல்லாம் படிச்சீங்கன்னு சொன்னா, நான் சொன்னக்கூடிய இந்த யூனிட்டை படிச்சீங்கன்னா நல்ல ஆழமா படிச்சிருந்தா பி எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சில நேரங்கள்ல ஏயும் எடுக்கலாம். ஏன்னா இது செய்யற பிள்ளைகள் மற்ற யூனிட் எல்லாம் சின்ன சின்ன குட்டி யூனிட்டுகள். அப்ப அதுலயும் நீங்க ஓரளவு கவர் பண்ணா தப்பித்தவரையே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பி சி சுவர். சரியானே? இல்ல எனக்கு இதுவும் படிக்கிற கஷ்டமா இருக்கு என்று சொல்றார்கள், நான் சொல்லக்கூடிய இந்த யூனிட்டுகளையும் அதிகமா படிச்சு கொள்ளும். சரியா? நான் தந்திக்கிற இந்த யூனிட்ல ஓகே, இதை படிச்சீங்கன்னா குறைஞ்சது சி எடுக்கலாம், கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா பி எடுக்கலாம். அதை விட கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் போட்டு படிச்சீங்கன்னு சொன்னா ஏ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? இல்ல எனக்கு சிஎஸ் அப்படி அந்த ஏதாவது பாஸ் வேணும்னு சொல்றாங்க, அப்படியான பிள்ளை எழுதிக்கிறீங்க தானே, சேர்ச்சை அப்படி எல்லாம் செய்வீங்க கடைசி டைம்ல. அப்ப அப்படியான ஆக்களுக்கு சொல்றேன், நீங்க அதிகமா கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய யூனிட் 3 யூனிட், 4 யூனிட், 5 யூனிட், அதே மாதிரி 12 யூனிட், 8 யூனிட்டையும் படிச்சுக்கணும். 8 யூனிட், 12, 15, 16. சரியா? அப்ப இந்த யூனிட்ல படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க நல்லா படிக்கணும். அதுக்காக சும்மா நுனிப்புள் மேயில நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க சி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, 3 பாஸ் வேணும் அப்படின்னு படிக்கிற தானே உங்களுக்கு இது உங்களுக்கு செட் ஆகும். சரியான? அப்படி இல்ல நான் ஏபி எடுக்கணும்னு சொன்னா நீங்க எல்லா யூனிட்டையும் படிக்கணும். ஏ எடுக்கணும்னா எல்லா யூனிட்டையும் படிக்கணும். சரியானே? பிசி எடுக்கிறார்கள் இந்த யூனிட்ல கொஞ்சம் கவனிக்கும். முக்கியமா சி எடுக்கிறார்கள் எல்லா யூனிட்டையும் படிக்கும். எஸ் அந்த 3 பாஸ் வேணும்னு படிக்கிறவங்க இந்த யூனிட்ல கொஞ்சம் பாருங்க. நான் ஏன் சொல்றேன்டா, நிறைய பேர் உண்மையா ஏ லெவல் தான் உங்களோட லைஃபே தீர்மானிக்கும். நீங்க ஏ லெவல்ல கோட்டை விட்டீங்களா, நீங்க ஓ லெவல் 9 எடுத்தாலும் சரி, 3C 3S எடுத்தாலும் சரி, அது மேட்டரே இல்லை. ஏ லெவல் தான் உங்களோட அடித்தளம். சரிதானே? ஏ லெவல் நீங்க சரியா போட்டா தான் உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஏ லெவல்ல நீங்க கோட்டை விட்டீங்களா அங்கே எல்லாம் சரி. சரிதானே? அதனால ஏ லெவல்ல நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுக்காகத்தான் சொல்றேன் நான். எனக்கு எங்களோட கிளாஸுக்கு வர நிறைய பேர் அல்லது என்கிட்ட பேசின ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் ஏன்னா தேர்ச்சாய் செய்யறவங்க, சரியா, புதுசா அந்த பாடத்துக்கு மாறினாக்கள், சரியான அப்ப கடைசி டைம்ல கொண்டு கஷ்டப்படுறேன். சரி, அப்படியான பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறேன், எடுக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்க எல்லாம் இப்படியும் படிச்சுக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்துக்கிட்டு போய்கொண்டே இருக்கலாம் தெளிவா படிச்சீங்கன்னு சொன்னா. சரியான? வரைவிலக்கணம் நல்லா பாருங்க. அடுத்தது எம்சிக்யூ நல்லா டார்கெட் பண்ணி படிங்க. சரியான? பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் செய்யும். ரைட். இதுல ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. நான் சொல்லக்கூடிய மெத்தட்டை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சரிதானே? இதுல பயப்படையோ அல்லது ஸ்ட்ரெஸ் ஆகையோ யோசிக்கிறது. அடுத்தது படிக்கிற விஷயங்கள் மறக்கிறது. ரைட். இது ஒரு குமனான பிரச்சனை. எனக்கும் அந்த பிரச்சனை தான். சரியா? எனக்கும் படிக்கிற விஷயங்கள் பாடமாக்குறேன்டா கொஞ்சம் கஷ்டம். சரியா? எனக்கும் தான் நிறைய நாளைக்கு அது ஞாபகம் இருக்காது. 2 நாளைக்கு ஞாபகம் இருக்கு, 3ஆவது நாள் மறந்துருக்கு. என்னத்தடா படிச்ச மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொன்னா, நான் பயன்படுத்தின ஒரு ட்ரிக் எங்களோட கிளாஸ்லயும் நான் சொல்ற விஷயம் தான். அதாவது எழுதி படிக்கணும். படிக்கிற டைம் சும்மா வெறும் இதை மட்டும் பார்க்காம எழுதி படிக்கணும். எஸ்ஐக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்ப மண் பக்க பார்வையின் முக்கியத்துவத்தை பத்தி படிக்கிறீங்கன்னு சொன்னா, அடுத்த நாள் ஒரு ரஃப் ஷீட் எடுத்து எழுதுங்க. மண் பக்க பார்வை என்று போட்டு கையால் எழுதுங்க. நீங்க பார்க்காம எழுதுங்க. அப்படி பார்க்காம எழுதுற நேரம் உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் உண்மையா மறக்கும். 100க்கு 100 நீங்க சரியா எழுத மாட்டேன். ஒரு சில பாயிண்ட் மறக்கும். அப்ப நீங்க அதை யோசிங்க, அதை திருப்பி யோசிச்சு எழுத பாருங்க. அப்படி நீங்க அப்படி ட்ரை பண்ணி வரலன்னு சொன்னா அந்த டைம் நோட்ஸ் அப்படி பாருங்க. இப்படி படிக்கிறேன் உங்களுக்கு மறக்கா. சரியா? நமக்கு எதிர்பாராத விஷயங்கள் லைஃப்ல வாழ்க்கையில தான் நமக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிற டைம் அவங்களுக்கு குயிக்கா மறக்க மாட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க நல்லா. சரியா? நமக்கு எதிர்பாராத திடீர்னு நடக்குமே அந்த விஷயங்கள், அல்லது நீங்க ஏதாவது ஒன்று படிச்சிருப்பீங்க மறந்துருக்கும், நீங்க நிறைய நாள் யோசிச்சு பார்ப்பீங்க. அல்லது ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க, இந்த பாட்டு எந்த படத்துல வருது என்று டவுட் ஒன்று இருக்குமா உங்களுக்கு? நிறைய நாள் யோசிப்பீங்க, இந்த பாட்டு என்ன படத்துல என்ன படம். எப்பயாவது ஒரு நாள் நமக்கு அது இந்த படம் தானா என்று சொல்லி ஒரு இது ஒன்று ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தெரிய வரும் தானே. அதுக்கு பிறகு நீங்க மறக்காது அந்த பாட்டு அந்த படம் உங்களுக்கு என்ன செய்யாது, லைஃப்லயே மறக்காது. ஏன்? நம்ம நீண்ட நாள் அதை யோசிச்சு கொண்டு இருந்துக்கிறோம். திடீரென்று அது நமக்கு கிடைக்கிற நேரம் அது குயிக்கா நமக்கு என்ன செஞ்சிடும்,
அதுக்கு அது மைண்ட்ல குயிக்கா பதிஞ்சிடும், ஈஸியா உங்களுக்கு என்ன செய்யாது, அது மறக்காது. சரியா? சரியானே? அதனாலதான் சொல்றேன், நீங்க எழுதி படிக்கிற டைம் உண்மையா மறக்கும் உங்களுக்கு. அப்படியா நேரத்துல நோட்ஸ் ரெடி பாருங்க. சரியா? அப்படி 3 பாடத்தையும் நீங்க அப்ளை பண்ணலாம். சரி, 3 பாடத்தையும் அப்ளை பண்ணலாம். எழுதி படி. சரிதானே? இதுதான் இந்த படிக்கிற விஷயங்களை மறக்காம வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக். அடுத்து வந்து இந்த எம்சிக்யூ செய்யற நேரம் எம்சிக்யூ பயிற்சி வேணும். நாங்க ஏற்கனவே எங்களோட ரிவிஷன் கிளாஸ்ல நிறைய ஒவ்வொரு யூனிட்டா எம்சிக்யூ செஞ்சிடும். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் சொல்லி ஒவ்வொரு யூனிட்லையும் 100க்கு மேல எம்சிக்யூ இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும், மெஸ்ஸே இருக்கும். அப்ப அந்த அந்த கொஸ்டின் பேங்க் எடுத்தாலே ஃபர்ஸ்ட் யூனிட் கவர் ஆயிரும். இது செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் அப்படின்னு போகும். அதுல நாங்க படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு அது கிளியர் இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க அதுக்கு ரெக்கார்டிங்ஸ் வாங்கி கொள்ளலாம். சரி, அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைண்டா நீங்க வாங்கி படிச்சு கொள்ளும். சரிதானே? வேற ஏசிய டவுட்டல் இருக்கா? வேற ஏசிய டவுட்டல் இருக்கா? சட்ல போடுங்க. வேற ஏசிய டவுட்டல் இருக்கா? வேற டவுட்? ஓகே, ரைட். உங்களோட ஃபைனல் செமினார் வந்து இன்ஷால்லா வார வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும். வெள்ளிக்கிழமை ஃபைனல் செமினார்ல வந்து நான் உங்களுக்கு எஸ்ஏ கம்ப்ளீட்டா படிப்பேன். நம்ம அதுல நான் ஏற்கனவே சொன்ன புக் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி, புக்குன்னு சொன்னா புக் இல்ல, அது கொஞ்சம் கொண்டு படிக்கிறல ஒரு டியூட் ஹேண்ட் அவுட் ஒன்று இருக்குது. அதுல 60க்கு மேல எதிர்பார்ப்பு வினாக்கள் எஸ்ஏ அதுல விடையோட சேர்த்துவார். சரிதானா? அப்ப அதை நீங்க கொஞ்சம் படிக்கணும். அடுத்து எம்சிக்யூ உங்களுக்கு 160 எம்சிக்யூ வரும். ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு எல்லா யூனிட்டையும் கவர் பண்ண மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். 4 பெரிய ஸ்ட்ரக்சர் வரும், எல்லா யூனிட்டையும் கவர் பண்ண மாதிரி. ஸோ அதுல நம்ம படிக்கலாம். அப்ப ஃபெஸ்ட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னா எஸ்ஏ போட்டிருக்கிறேன் வார 10ஆம் தேதி. அடுத்த எம்சிக்யூ 24ஆம் தேதி, இந்த மாசம் 24ஆம் தேதி. ஸ்ட்ரக்சர் 25ஆம் தேதி. ஏன் அவ்வளவு பெரிய கேப் எஸ்ஏக்கும் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சருக்குமே அவ்வளவு பெரிய கேப்னு சொன்னா, நாங்க இப்ப 16ஆம் யூனிட் போறோம். விவசாய பொருளியல் வந்து மெட்ஸ் சம்பந்தமான யூனிட், பொருளியல் எக்கனாமிக் சம்பந்தமான யூனிட். அப்ப இதுல மெட்ஸ் சார்ந்த நுழைக்கு வேணும். இதை கொஞ்சம் நம்ம விரிவா விளங்கி படிக்க வேண்டிய ஒரு யூனிட். இதுல நான் பாடமாக்கி நிற்கிற யூனிட் இல்ல, 16ஆம் யூனிட் விளங்கி படிக்க வேண்டிய யூனிட். இதனால இந்த 16 விவசாய பொருளியல்ல தியரி கிளாஸும் போகுது, பேப்பர் கிளாஸும் போகுது. பேப்பர்ண்டா அந்த 16ஆம் யூனிட் சகல கேள்விகளும் செய்யறேன். சரியான? அதுல கொஸ்டின் பேங்க் தருவன், அதுல இருக்கிற சகல கேள்வி நம்ம செய்யலாம். ஸோ உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் என்ன கேள்வி வந்தாலும் ஈஸியா செஞ்சுட்டு போய் கொண்டே இருக்கிறான். சரியா? ரைட். அதனால இந்த 16ஆம் யூனிட் தியரி அதே மாதிரி அதுல ரிவிஷன் போறதால அதை முடிச்சுட்டு எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் செஞ்ச நல்ல மின்னதுக்காகத்தான் நான் எஸ்ஏ உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு போட்டு எம்சிக்யூ ஸ்ட்ரக்சரை பின்னுக்கு போட்டிக்கிறேன். எஸ்ஏ நான் ஃபெஸ்ட்டுக்கு போட்டேன்னு சொன்னா, நான் சொன்னேனே ஒரு ஹேண்ட் அவுட் தருவேன்னு சொல்லி, அதுல கேள்வியில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். என் எக்ஸாமுக்கு உங்களுக்கு குறைஞ்ச நாட்கள் தான் 1 மந்த் மாதிரி தான் இருக்குது. அப்ப அந்த கேப்புக்குள்ள உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் கூடியா தேவைப்படுறதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன்னா எஸ்ஏ வந்து ஏலியா போட்டிருக்கிறேன். சரிதானே? எல்லாம் உங்களோட நலன் கருதி தான். நீங்க தேவைன்னா ஜாயின் ஆகிக்கொள்ளே இயலும். சரியா? யூனிட் 16 கேள்விகள் அதிகமா செய்யுங்க. ஃபைனல் எக்ஸாம்லயும் கேள்வி வரும், கணக்கு கேள்விகள், கால்குலேஷன் கேள்விகள். உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா நம்ம அந்த கால்குலேஷன் பார்ட்டை வச்சு ஒரு தனியா ஒரு கிளாஸ் ஒன்று போடலாம் அந்த கிளியர் இல்லாதவங்களுக்கு. சரியானே? அது உங்களோட இதை பொறுத்திக்குது. அப்படின்றா நீங்க சொல்லுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யலாம். இந்த கால்குலேஷன் பார்ட், மெட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். அடுத்து அந்த மெண்டல் விதி. அதுல மெட்ஸ்ல உங்களுக்கு வந்து பிள்ளைகள் மண்ணில் வந்து அந்த உண்மையாளதி தோட்டாளத்தி கணிக்கிறது, நுந்துளை தன்மை கணிக்கிறது, அதே மாதிரி அந்த மண் ஈரழிப்பு சதவீதம் கணிக்கிறது. அப்ப அதெல்லாம் மெட்ஸ் சம்பந்தமான ஏன்னா வயற்கொள்ள அளவு துணிகிறது அதெல்லாம் வரும். அடுத்தது 4ஆம் யூனிட்ல பசலை விகிதம், பசலை தரம் கணிக்கிறது. அதே மாதிரி மண் ஈரழிப்பு சதவீதம் கணிக்கிறது, அது 3ஆம் யூனிட்லயுமே இது. 4ஆம் யூனிட்ல வந்து இந்த பசலை விகிதம், பசலை தரம், அதே மாதிரி இந்த நைதரசன் போசனை அளவை கணிக்கிறது, எம்ஓபி அளவை கணிக்கிறது, டிஎஸ்பி அளவை கணிக்கிறது. இது சம்பந்தமான கேள்விகள் வரும் என்ன கால்குலேஷன். அதே மாதிரி 8ஆம் யூனிட் எடுத்தீங்கன்னா 8ஆம் யூனிட்ல உங்களுக்கு இது வரும், அந்த வித்து மாதிரியோட ஈரழிப்பு சாவியம் துணியிற சம்பந்தம், அதுவும் கால்குலேஷன் பார்ட் தான். அதே மாதிரி 9ஆம் யூனிட்ல மெண்டல்ட விதிகள் இருக்கு. மெண்டல்ட மூலா விதி என்ன, 2ஆம் விதி என்ன. அதே மாதிரி 16ஆம் யூனிட் 16ஆம் யூனிட்ல கம்ப்ளீட்டா மெட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான். அப்ப இதை மட்டும் படிக்கிறதுக்கே செப்பரேட்டா ஒரு கிளாஸ் போற ஐடியா இருக்கு எனக்கு. ஆனா டைம் தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு அதான் கஷ்டமா இருக்காம். எஸ், நீங்க பண்ற மெசேஜை பார்த்தா அப்படிதான் இருக்குது.
எஸ் எஸ் இலை பரப்பளவு சுட்டி, இலை பரப்பு சுட்டி இருக்குது. அதே மாதிரி பயிர் வளர்ச்சி வீதம். எஸ், தூக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இது எனக்கு இப்போ இதுக்கு உங்களுக்கு என்னால அட்வைஸ் தர இயலாது, வழியும் சொல்ல இயலாது. ஏனென்றா எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. சரியா, தூக்கம் பண்றது பாடாப்படுது. ரைட், தூக்கத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒண்ணு செய்யலாது, பிடிச்சிருந்து படிக்கணும், அவ்வளவுதான். ரைட், இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தூக்கத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன். நான் எங்க கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு மாதிரி தான் சொல்றேன். நான் படிக்கிற டைமும் இதைத்தான் நான் செஞ்சேன். சரி, அதாவது தூக்கம் வந்தா தூங்கிடும். இந்த குந்தி கொண்டு படிக்கிற தூங்கி தூங்கி படிக்கிற இப்படி கண் இப்படி சொருகும், வர திடீர்னு முடிப்பு வந்து படிக்கிற, இப்படி நான் படிச்ச ஒன்றும் விளங்காது. அதை இப்படி பேசாம தூங்கலாம். தூக்கம் வந்தா தூங்குங்க போயிட்டு. சரியானே, இப்ப உதாரணத்துக்கு 10 மணிக்கு தூக்கம் வருதுன்னா போய் தூங்குங்க 10 மணிக்கு. ஆனா காலையில 7 எழும்பணும். அதான் விஷயம் படுத்த. நீங்க எவ்வளவு ஏலியா தூங்குறீங்களோ அவ்வளவு ஏலியா எழும்பணும். அந்த டைம் எழுப்பினீங்கன்னா உங்களுக்கு கடும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தூக்கம் வந்தா தூங்குங்க. நீங்க கண் முழிச்சு பயந்துலாம் படிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. சரிதானே, நான் படிக்கிற டைம் நான் ஒரு 10-10:30 தூங்கிடுவேன். எங்களுடைய கிளாஸ் கண்டினியூ ஆகிற பிள்ளைகளுக்கு தெரியும். நான் 10-10:30 தூங்கிடுவேன். காலையில 3:30 எழும்புவேன். எழும்பிதான் நான் படிக்கிறேன். சரியான, அப்படி நீங்க என்ன செய்யலாம், டைமை மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம், 1008 கிளாஸுக்கு போறது. 3 பாடத்துக்கும் தான். ஏதாவது ஒரு சேர் 2 சேர்ட்ட போங்க. முக்கியமா ஒரு சேர்ட்ட போறது தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏதாவது ஒரு சேர், யாராவது ஒருத்தர், அவர் படிப்பிற உங்களுக்கு விளங்கும், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எக்ஸாமுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்ச சரி, ஈஸியாக விளங்கக்கூடிய சரி, இவர்கிட்ட படிச்சா எடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு தானே. அப்படியான டீச்சர்ஸ் தான் நீங்க கிளாஸுக்கு போயிருப்பீர்கள். அப்படியான டீச்சர்ஸ்ட மட்டும் போங்க. இது எல்லாத்துக்கும் போற, எல்லா கிளாஸுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற. அப்படி ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்தையும் அது பிரயோசனம் இருக்காது பிள்ளைகள். சரியா, ஏலவளை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி. நீங்க எவ்வளவு தனியா படிக்கிறீங்களோ, நீங்க எவ்வளவு சுயமா படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா வரும். நீங்க 1000 சேர்ட்ட கிளாஸுக்கு போனாலும் தனியா படிக்கிற ஒருத்தர் உங்களோட ரிசல்ட்ஸை கூட்டிட்டு போவான். நான் உங்களுக்கு என்ன ஃபெஸ்ட்டுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நம்ம இப்ப கிளாஸ்ல என்ன சொன்னேன் ஃபெஸ்ட்டுக்கு? நீங்க எவ்வளவுதான் தியரியை படிச்சாலும் வேலை இல்லை. நீங்க செய்ய வேண்டியது விட எழுதுற மெத்தட் எப்படி, எந்தெந்த கேள்விகளுக்கு எப்படி விட எழுதுற, நம்ம தியரியா படிக்கிற விஷயம் எப்படி கேள்வியா மாறுது, இதான் ஃபெஸ்ட்டுக்கு விளங்குங்க. இதை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இல்ல நீங்க 1008 சேர்ட்ட கிளாஸுக்கு போக. சரி, அவங்களுக்கு விளங்காத தியரியை மட்டும் போய் படிச்சுட்டு மத்த எல்லாம் என்ன செய்யலாம், நீங்களே வீட்டுல இருந்து அழகா படிக்கலாம். சரியா, தியரி உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு ஒரு சேட்ட போய் தானே. அப்ப தியரி நான் கிளியரா இருந்தா நீங்க அந்த என்ன எந்த கேள்விகள் எப்படி வருது என்ற விஷயம் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க நிறைய சேட்ட போக தேவையில்ல. நீங்க ஒரு சேட்டையே கண்டினியூ செய்யலாம், போகலாம். சரியா, அப்ப டைம் இப்படி சேவ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 மணித்தாளத்துக்கு மேல படிங்க. குறைஞ்சது 8 மணித்தாளம் ஒரு நாளைக்கு நீங்க படிக்க வேண்டிய குறைந்த மணித்தாளம் 8 மணித்தாளம். இதுல நான் இந்த டியூஷனுக்கு போற டைம், ஸ்கூலுக்கு போற டைம், இண்டிவிஜுவல் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ், 1008 கிளாஸ் எல்லாம் போறல, அந்த டைம்ல நான் சேர்க்கல. நீங்க செல்ஃபா குந்தி இருந்து படிக்கிற டைம். நீங்க உங்களோட டேபிள்ல நீங்க செல்ஃபா குந்தி இருந்து நீங்க நோட்ஸை புரட்டி, நீங்க பாஸ் பேப்பர் புரட்டி, நீங்க செல்ஃபா படிக்கிற டைம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 மணித்தாளம் படிக்கும். சரியா, 3 பாடத்துக்கும் சமமான டைம் கொடுத்து படிங்க. அடுத்தது எழுதி படிங்க. எழுதி படிக்கிற டைம் உங்களை அறியாமலேயே உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீட் ஆகும். அதே மாதிரி எஸ்ஏ எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கு. நீங்க கேள்வியை பார்த்த உடனே உங்களுக்கு விடுவார், உங்களோட கை ஓட்டம் எழுது. சரி, ஏன்னா எழுதி பழைய நாள் தானே நீங்க ஐ சுட்டி. அதனால இருக்கிற காலத்தை இப்படி பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியா, ரைட். மலைவீழ்ச்சி கணக்கு எல்லாம் இருக்கு. எஸ், அதெல்லாம் இருக்கேன். ரைட், இந்த கால்குலேஷன் பார்ட்டுக்கு நான் தனியா ஒரு கிளாஸ் போடுறேன்னு சொன்னா போடுறேன். அது நம்ம பின்னால அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், உங்களுக்கு வார ஃப்ரைடே வந்து உங்களோட ஃபைனல் செமினார் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபைனல் செமினார் சம்பந்தமான விஷயங்களும் வேணும்னு சொன்னா நீங்க என்ன கண்டக்ட் பண்ணி கொள்ளுங்க. சரியான, இந்த நம்பரை திருப்பி போட்டு விட்டுறேன். நான் இதுலயும் மீக்குது, ஸ்கிரீன்லயும் மீக்குது, நான் திருப்பியும் போட்டு விட்டுறேன். நீங்க செமினார்ல ஜாயின் ஆக சொன்னா, அல்லது டவுட் இருந்தா, அல்லது அந்த மெட்ஸ் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் பாக்குறது ஒரு கிளாஸ் போடணும்னு சொன்னதானே, அது சம்பந்தமா நம்ம போடுறேன்னு சொன்னா நீங்க இந்த நம்பருக்கு இமேஜ் ஒன்று தாங்க, நான் அது சம்பந்தமா உங்களுக்கு சொல்றேன். சரியா, அடுத்து இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க எல்லாரும். இந்த குரூப்ல இல்லாத இந்த குரூப்ல ஜாயின் ஆகி இதுல நான் பாஸ் பேப்பர் எல்லாம் அது இதெல்லாம் போடுவேன், முக்கியமான விஷயங்கள் எல்லாம். சரியா, அதுதான் தூக்கம் வந்தா நான் சொல்றேனே, தூக்கம் வந்தா நீங்க தூங்குங்க. தூங்கி என்ன செய்யுங்க, பிறகு படிங்க. இங்க பாருங்க, ரைட், இதையும் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். இந்த விஷயத்தையும் சொல்றேன். அதாவது என்னண்டா,
இந்த தூக்கம் வரக்குள்ள தியரி படிச்சா தூக்கம் வருதுன்னு சொல்லித்தானே நிறைய பேர் தியரி படிச்சா தூக்கம் வருது. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், நீங்க தியரியை மட்டும் படிக்க தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், பாஸ் பேப்பர் எடுத்து வைங்க அல்லது மாடல் பேப்பர் எடுத்து வைங்க. அதுல ஃபெஸ்ட் கேள்வியை பார். ரைட், ஃபெஸ்ட் கேள்வி என்ன, கூட்டு பதிவைத்துல வருதா அல்லது எல்லை உச்ச பாலத்துல வருதா? எல்லை உச்ச பாலம் எத்தனை ஆகும்? 14 ஆகும். அப்ப 14 நோட்ஸ் புரட்டு எல்லை உச்ச பாலம் என்ன, எல்லை உச்சமற்ற பாலம் என்ன, அதை பார். அடுத்த கேள்விக்கு வா. இப்படி நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப நீங்க தியரியை மட்டும் படிக்கலைங்க, நீங்க என்ன செய்றீர்கள், தியரியும் படிக்கிறீர்கள், பேப்பரும் செய்றீர்கள். அப்ப இந்த டைம் உங்களுக்கு என்ன செய்யும், போர் அடிக்க மாட்டா, இந்த தூக்கம் வராது. மாறி 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 அடுத்த கேள்வி என்ன என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்துருக்கும் உங்களுக்கு. அடுத்த கேள்வி என்ன சாப்டர்ல வந்திருக்கும் என்ற எதிர்பார்ப்பு உங்களை அறியாமலே வரும். சரியா? அப்படி படிக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட்ல இருந்து சொன்னேன். நான் சொல்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா ஃபைனல் எக்ஸாமை ஈஸியா உங்களுக்கு என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ண இயலும். ரைட், மெட்ஸ் பாட்டு கிளாஸ் போடுவோம் இன்ஷால்லா. நீங்க நிறைய பேர் கேட்குறீர்கள், கிளாஸ் போடுவோம். ரைட், ஃபைனல் செமினார் வந்து உங்களுக்கு நான் இப்ப சொன்னேனே, நீங்க இந்த நம்பர் மேட்ச் கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். இந்த குரூப்ல என்ஜாய், நான் இந்த குரூப்லயும் நான் ஃபைனல் செமினார் சம்பந்தமா சொல்றேன். சரியா? பேந்தாய் விவசாயமோட 17 யூனிட், அதுல இருந்து பெருசா கேள்வியில் வராது. பேந்தாய் விவசாயத்துல இருந்து பெருசா அதிகமா எல்லாம் கேள்வி வராது. இப்ப எடுக்கிற பிள்ளைகள் அதை படிங்க, எடுக்கணும் படிக்கிற பிள்ளைகள். இப்ப அவசரமா படிக்கிற பிள்ளைகள் நீங்க அதிகமா அதுல கவனம் செலுத்ததே இல்லைன்னா 17 யூனிட்ல இருந்து அதிகமான கேள்வி எல்லாம் வராது. சரியான எம்சிக்கு ஒரு கேள்வி, ஸ்ட்ரக்சர் ஒரு கேள்வி, எஸ்ஐல ஒரு கேள்வி, நம்ம தானே இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தா படிங்க. சரி, டைம் இருந்தா படிங்க. நான் சொல்றேன் யாருக்குன்னு சொன்னா, இந்த அவசரமா திடீர் பாடம் எடுக்கிறாங்க. அப்ப அப்படியான ஆட்களை தான் சொல்றேன்னா, அப்படியான ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. எடுக்கணும் என்ற பிள்ளை ஸ்டார்ட்ல இருந்து படிச்சிருக்கும். ஸோ அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா இருக்கிற காலம் உங்களுக்கு போதும், நீங்க பயன்படுத்துங்க. கொஞ்சம் அதிகமா, அதான் நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு நீங்க 8 மணிக்கு அது குறையாம படிக்கும். இருக்கிற நாளைக்கு படிச்சு கொள்ளையிலும் நீங்க பயப்பட தேவையில்லை. நாள் குறைய இருக்கு, நான் எப்படி படிக்கணும்னு யோசிக்க தேவையில்லை. இருக்கிற காலம் அழகா பயன்படுத்தலாம். நான் சொல்ற மாதிரி படிச்சு கொள்ளும், வேற எதையும் யோசிக்க தேவையில்லை. நீங்க இருக்கிற காலத்தை நீ பயப்படாம படிங்க. நம்ம படிச்சா படிக்கணும்னு படிங்க, அழகா படிக்கலாம். சரியா? எஃபர்ட் போடணும், அவ்வளவுதான். கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டப்படாம எதையும் பார்க்க இல்லாது, கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டம் கொஞ்ச நாள் தான் நமக்கு என்ன. ரைட், உண்மையா சர்டிஸ்கோர் பாடம் என்று ஒரு பாடம் இல்லை. சர்டிஸ்கோர் பாடம் என்று ஒரு பாடம் இல்லை. எல்லா பாடமும் நல்ல பாடம் தான். சரியா? ஆனா சர்டிஸ்கோர் பாடம் என்று எதை வச்சு மாறும்னு சொன்னா, நீங்க எடுக்கிற மார்க்ஸை வச்சு. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, கொஞ்சம் கவனிங்க. இப்ப சர்டிஸ்கோர் சிம்பிளா பேசிட்டு விடுறேன். இப்ப சர்டிஸ்கோர்னு சொன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா சர்டிஸ்கோர் பாடம்லாம் சொல்லுவாங்க. உண்மையா சர்டிஸ்கோர் பாடம் ஒரு பாடம் இல்ல. எல்லா பாடமும் சர்டிஸ்கோர் பாடம் தான். அதாவது நீங்க சொல்ற விதத்துல சொல்றேன் நான். ஆனா என்ன விஷயம், அந்த சர்டிஸ்கோர்ன்றது எதை வச்சு மாறும்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாடத்தை புள்ளியல் அதிகமா மார்க்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு பாடத்துல புள்ளியல் 90, 95, 85 சொல்லி ஈஸியா அதிகமா மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த வருஷம் அந்த பாடத்துல சர்டிஸ்கோர் குறையும். எந்த எந்த பாடம் கஷ்டமா இருக்கோ புள்ளியல் மார்க்ஸை குறைய எடுக்க, 70, 75 எடுக்கிற புள்ளியல் வந்து குறைவா இருக்கிறாங்களோ அந்த பாடத்துக்கு சர்டிஸ்கோர் கூட இருக்கும். இதான் சாதாரண சிம்பிளா சொல்றேன் நான். அந்த வருஷம் அப்ப அதிகமா மார்க்ஸ் எடுக்கிற பாடங்களுக்கு சர்டிஸ்கோர் அந்த வருஷம் குறையத்தானே இருக்கு. பிள்ளைகள் மார்க்ஸ் எடுக்க கஷ்டப்படுற பாடங்களுக்கு தானே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படியான பாடங்களுக்கு சர்டிஸ்கோர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரியா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சர்டிஸ்கோர் கணிக்கக்கூடிய முறையில் அது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சிம்பிளா விளங்கிடும். ஆனா இப்போ அதுக்கெல்லாம் பார்த்துட்டு டைம் இல்லை, படிங்க. அந்த டைம் படிக்கலாம். அது எது சர்டிஸ்கோர் பாடம் யோசிக்கிறது டைம் இல்லை, இது படிக்கிற டைம். அதெல்லாம் யோசிக்க தேவை. அது நீங்க ஸ்டார்ட் யோசிக்கணும் வேணா. அடுத்தது ரைட், எஸ்ஏ பார்ட்ல நான் உங்களுக்கு இதுல செமினார்ல இது நான் நிறைய விஷயம் விளங்கப்படுத்தேன். இப்ப சொல்லி விட்டுறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அதாவது எஸ்ஏ பார்ட்ல உதாரணத்துக்கு இப்ப என்ன, ரைட், துளிநீர் பாசனத்தின் அனுகூலம் பிரதிகூலங்களை குறிப்பிட்டு விவரிக்க கேள்வி வந்தா இப்ப நீங்க என்ன செய்யணும், துளிநீர் பாசனத்துக்கு வரைவிலக்கணம் எழுதணும். அனுகூலம் 4 பிரதிகூலம் 4 எழுதினா போதும். அல்லது உங்களுக்கு டைம் இருந்தா அனுகூலம் 5 பிரதிகூலம் 5 எழுதுவோம். அனுகூலம் 8 பிரதிகூலம் 8 எழுத வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நீங்க அனுகூலம் 4 பிரதிகூலம் 4 உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொன்னா அனுகூலம் 5 பிரதிகூலம் 5 எழுதினா சரி. ரெண்டையும் பிரிச்சு எழுதும். சரிதானே? அடுத்தது உங்களோட ஃபைனல் செமினார் எங்களோட மத்த கிளாஸ் எல்லாம் மைக் வந்து அன்மியூட்லாம் இருக்கும். நீங்க அன்மியூட் பண்ணி எனி டைம் உங்களுக்கு கேள்வியில கேட்டுக்கொள்ளையிலும். இது நிறைய கொமெண்ட் கிளாஸ்ன்றதால நிறைய பேர் ஜாயின் ஆவியல் டிஸ்டர்பா இருக்கும். நிறைய பேர் அன்மியூட் பண்ணாம எல்லாம் இருக்கும் பிள்ளைகள். சரிதானே? இப்படி நம்ம சிக்கல் தெரிந்தானே உங்களுக்கு. அப்ப அதனாலதான் நான் மியூட் பண்ணியே வச்சிருக்கிறேன் இந்த கிளாஸை.
மற்ற கிளாஸ் நீங்க ஃபைனல் செமினார் மற்ற ஜாயின் ஆகிற நேரம் அன்மியூட்லாம் இருக்கு. நீங்க எனி டைமோட கேள்வியில கேட்டுக்கொள்ளே இல்லை, அது பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். அடுத்தது ஓகே, நீங்க ஃபைனல் எக்ஸாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிடலாதா? நீங்க கால்குலேட்டர் எடுத்துட்டு போயிடலாம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து அந்த தேதி நீர்ப்பாசன தேவை, மொத்த நீர்ப்பாசன தேவை எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கால்குலேஷன் பார்ட். அப்ப அதையும் படிக்கணும். அது அவங்களோட 6ஆம் யூனிட். அது ரைட். ஃப்ரைடே செமினார் சம்பந்தமா உங்களுக்கு ஃப்ரைடே செமினார், ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகிற செமினார் உங்களுக்கு 3 நாள் செமினார். 3 நாளும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 மணித்தாளத்துக்கு மேல நடக்கும். உங்களுக்கு அந்த சில விஷயங்கள் முடியலண்டா 10 மணித்தாளம் 11 மணித்தாளம் எல்லாம் போகும். அடுத்து உங்களுக்கு நான் 3 டியூட் தருவேன். MCQ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி. எஸ்ஏல உங்களுக்கு கேள்வியோட விட எல்லாமே இருக்கும். உங்களோட கிளாஸ் ஃபீஸ் வந்து 1300 ரூபாய் மட்டும்தான். சரியா? நான் கால்குலேஷன் கிளாஸ் வந்து போடுறேன். சரியா? கால்குலேஷன் கிளாஸ் வந்து போடணும்னு சொல்றாங்க. எனக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. எத்தனை பேர் சொல்லி இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு நம்ம போடுவோம். சரியான? எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வந்த பிள்ளைகள் செய்யுங்கள். இது நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்களே. நீங்க நன்மை அனுகூலம் பிரதிகூலம் எழுதக்கூட பெரும்பாலும் நீங்க அதுக்கு விளக்கம் எழுத வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. சரியா? நீங்க அனுகூலம் பிரதிகூலம் எழுதுற நேரம் பெரும்பாலும் அதுக்கு விளக்கம் எழுத வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஒப்பிட்டு எழுத சொன்னா ரைட். ஒப்பிட்டு எழுத சொன்னா நீங்க விளக்கம் எழுத வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஒப்பிட்டு எழுத சொன்னா நீங்க விளக்கம் எழுத வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. சரியா? இப்ப உதாரணத்துக்கு பீடைகளுக்கும் இந்த பூச்சிகளுக்கும் சிற்றுண்ணிகளுக்கும் இடையிலான வேறுபாடு விவரிக்கணும்னு சொல்லி கேள்வி வந்தா நீங்க பூச்சிகள் என்ன எழுதணும், சிற்றுண்ணிகள் என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த அறிமுகத்தை கொடுக்கணும் தானே. அதுக்கு பிறகு என்ன செய்யறது, டேபிள் போடுறது, பூச்சிகள் சிற்றுண்ணி. அப்ப பூச்சிகளுக்கும் சிற்றுண்ணிகளும் வித்தியாசம் சொல்லீங்க. அந்த வேறுபாட்டை மட்டும் பண்ணி சரி, அதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் நினைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஒப்பீட்டு கேள்விகளுக்கு விளக்கம் எழுத தேவையா? விலங்கு வளர்ப்புல இருந்து உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வரும். விலங்கு வளர்ப்பு, விவசாய பொருளியல், மண், இதுல இருந்தெல்லாம் அதிகமான கேள்விகள் வரும். நல்லா படிச்சுக்கொள்ளலாம் அந்த யூனிட் எல்லாம். சரியானே? படம் எப்படி கீரணும், படம் இருக்கிற படத்தை அப்படி கீரணும். எங்கள்கிட்ட உங்களுக்கு 15ஆம் யூனிட்டுக்குரிய தியரி கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க படிச்ச விஷயங்கள் பேப்பர் கிளாஸும் இருக்கு. நீங்க தேவைண்டா அதெல்லாம் வாங்கி படிக்க இயலும். சரியா? உங்களுக்கு கிளியர்லா யூனிட் எல்லாம் வாங்கி படிச்சு கொள்ள இயலும். ஓகே. இந்த மெட்ஸ் ரிலேட்டடான சம்பந்தமா தான் நிறைய இதில் வருது. நீங்க எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. சரியா? பாப்போம் எத்தனை பேர் வாரீங்கன்னு சொல்லி பார்த்து செய்வோம். ரைட். இப்ப நல்லா கவனிக்கணுமா, நல்லா கவனிக்கணும். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். நான் குயிக்கா சொல்லிட்டு முடிக்கிறேன். 9 மணியை தாண்டிட்டு நான் ஹாஃப் அன் ஹவர்ல முடிக்கணும்னு நினைச்சேன். பாருங்க எவ்வளவு டைம் போகுதுன்னு. நான் குயிக்கா சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்ப 2 மாசத்தால படிச்சே எடுக்கிற எப்படி இந்த பாடத்திலேயே எடுக்கல அப்படி. ஏன்னா நீங்க இந்த பாடம் மட்டும் படிக்கல எடுக்கலாம். மத்த 2 பாடம் அதுக்கு நீங்க படிக்கணும். 2 மாசம் உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜே இல்ல. நீங்க எப்பதான் இந்த பாடம் எடுக்கிறீங்களா, நீங்க 2 மாசம் 1 மாசத்துல படித்தே எடுக்க இயலாது. நீங்க அப்படியே எடுக்கணும்னா நீங்க ஸ்டார்ட் அந்த பாடத்தை எடுத்தீங்க. சரியா? இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு பேசிக் நாலேஜே இல்லாம 1 மாசம் 2 மாசம் படிச்சு நீங்க எடுக்க வாய்ப்பே இல்லை. எடுக்க மாட்டேன் அப்படி. சரி, நான் கஷ்டம். அதனால நான் சொல்லக்கூடிய யூடியூப்ல கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. அதிகமா நான் ஏற்கனவே சொன்னதான் யூடியூப்ல கொஞ்சம் படிங்க. சரியா? படிச்சு செய்யுங்க. அப்படி நல்லா செஞ்சு பாருங்க, நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. சில நேரம் வரலண்டா அடுத்த வருஷம் நீங்க என்ன செய்யலாம், 26 பேட்சோட ஜாயின் ஆகி படிக்கலாம். இப்ப இதையும் சொல்றேன், நிறைய பேர் தெரியா. இப்ப இதுல நீங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதாக்கலாம் இருப்பியல். உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் இருந்தா கட்டாயம் கொஞ்சம் சொல்லி விடுங்க. சரியா? 26 27 பேட்ச் பிள்ளைகளுக்கு எல்லாம் கிளாஸஸ் வந்து நடந்து கொண்டிருக்கு. 26 பிள்ளைகளுக்கு தியரி கிளாஸ் வந்து போகுது. 12ஆம் யூனிட் அந்த இப்ப படிச்ச யூனிட் வந்து இந்த தியரி கிளாஸ் யூனிட் தான். அப்படி அந்த கிளாஸ் முடிச்சுதான் அப்படி உங்களோட கிளாஸ் நான் போட்டது. ரைட். அப்ப அது 12ஆம் யூனிட் போகுது. ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு 26 பேஜ். அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்கிற பிள்ளைகளுக்கு ரிவிஷன் ஒவ்வொரு யூனிட் வைஸ் MCQ ஸ்ட்ரக்சர்ஸ் நான் கேள்வி செய்யும். இப்பதான் மூலா யூனிட் ஸ்டார்ட் ஆகி போகுது. அது ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. நான் அந்த குரூப்ல போடுறேன். நீங்க அந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளும் கட்டாயம். நான் சொன்னேன் தானே, இந்த கட்டாயம் இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளும். அதுல நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன்.
அடுத்து 27 பிள்ளைகளுக்கு வந்து கிளாஸஸ் வந்து போய் கொண்டிருக்கு, ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் போகும் அவனோட கிளாஸ். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் இருந்தா கட்டாயம் கொஞ்சம் சொல்லிவிடுங்க, சரியா? பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. பீட யூனிட் நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கூட பாடமாக்கி நிக்க தேவையில்ல, நீங்க கேள்வி செய்யுங்க. அல்லது கொஸ்டின் பேங்க் இருக்கு என்கிட்ட, நீங்க அது தேவைன்னா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல ஒவ்வொரு யூனிட்லையும் கேள்வி எழுதிருக்கீங்க. அப்ப அந்த கேள்வியில நீங்க அந்த டியூட்ல இருக்கிற கேள்வியில பார்த்து பார்த்து செய்யற நேரம் வந்து உங்களுக்கு ஈஸியா அது விளங்கி கொள்ளே. நீங்க குந்தி கொண்டு தனியா படிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, ஓடுற தியரியா படிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, சரியா? உங்களுக்கு 7 மணி நேரம் விருப்பம்னு சொன்னா நீங்க அப்படி செஞ்சு கொள்ளலாம். ரைட். நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸ் புக் படிக்கிறீர்கள். ஏன் அந்த ரெஃபரன்ஸ் புக்கை படிக்கிறீர்கள்? யார் உங்களை அப்படி படிக்க சொன்ன? ரெஃபரன்ஸ் புக் படிக்க சொன்ன யார் உங்களை? அதுல தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு, பழைய சிலபஸ் புரியதாது, விட்டு எழுதுற மெத்தட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதுல நோட்ஸ் இருக்காது, சரியா? ரெஃபரன்ஸ் புக் படிக்கிறது விடுங்க, அதை பார்த்தாலே பயம் வரும். அது பெரிய பெரிய ஹட் தெரியும், அதை எப்படி நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு எடுக்கிற ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் படிக்க தேவையில்ல, சரியா? அடுத்து கைட் படிக்கிறார்கள், கைட் மட்டும் படிக்கிறீர்கள். ஏன்னா அதை படிக்கிறீர்கள்? கைட்டை மட்டும் படிச்ச கைட்ல என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. கைட்ல என்னென்ன விஷயங்கள் பிள்ளைகள் படிச்சு கொடுக்கணும், அது டீச்சர்ஸுக்குரியது, சரியானே? ரைட். அதெல்லாம் படிச்சு தான் பயந்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர், அலாவலங்க. விலங்கு வளர்ப்புல உங்களுக்கு அதுக்கு நோட்ஸ் அது எல்லாம் இருக்கு, நீங்க தேவைண்டா மெசேஜ் போட்டு அதை எடுத்துக்கொள்ளுங்க, சரியான? ரிசோர்ஸ் புக் வந்து படிக்க வேணாம் பிள்ளைகள், உண்மையா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது உங்களுக்கு அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கேள்வியா வராது. அதுல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, உங்களுக்கு தேவையான விஷயங்களும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப நீங்க சும்மா அது தேவையில்லாத விஷயத்தை நான் படிச்சு கொண்டு ஏன் டைமை கொடுக்குறீங்க நீங்க? அதெல்லாம் நெட் செய்கை என்ற யூனிட் இல்லை, அதையும் கொஞ்சம் படிக்குது பிள்ளைகள், பார்க்க பயமா இருக்கு. அது யூனிட் இல்ல, அது பழைய சிலபஸ் ஒரு யூனிட், நெட் செய்கை வீட்டு தோட்டம் எல்லாம் அதெல்லாம் லிஸ்ட்லயே இல்லை. அதெல்லாம் தூக்கி பல வருஷம், அதெல்லாம் இப்ப எங்க வந்துட்டு படிச்சிருக்காங்க, டைம் போகும். ரெஃபரன்ஸ் புக் படிக்க வேணாம், அது உங்களுக்குரிய புக் இல்லை. அதுல உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ரிசோர்ஸ் புக், ரிசோர்ஸ் புக் ரெஃபரன்ஸ் புக் படிக்காதவங்க, அதுல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள், சரியா? உங்களுக்கு அந்த உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு, சரியான? தேவையான விஷயங்களை மட்டும் படிச்சுக்கணும், தேவையில்லாத விஷயங்களை படிச்சு என் டைம் வேஸ்ட் ஆகுது இல்லைங்க. கைட்ல குரூப் ஏறிக்காது, சாரி, கைட்ல விளக்கம் ஏறிக்காது. ஓகே, பெரும்பாலும் நிறைய கேள்விக்கு விட சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கீங்க. முக்கியமான கேள்வியில மட்டும் கேளுங்க, சரியா? மெட்ஸ் கிளாஸ், மெட்ஸ் சம்பந்தமான சாப்டர்ஸுக்கு கிளாஸ் போடுவோம், அது சம்பந்தமா உங்களுக்கு போடணும்னா நீங்க மெசேஜ் தாங்க எனக்கு வாட்ஸ்அப்ல, நான் நம்பருக்கு தானே மெசேஜ், நீங்க எத்தனை பேர் போடுறீங்கன்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி போடுவோம், நான் டைம் கொடுத்து தாரேன். ஓ, இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு ஒரு பிள்ளை கேட்டிருக்கு, 57ல இருந்து 64 மார்க்ஸ் வரைக்கும் நான் எடுக்கிறேன், அது எனக்கு ரைட். நீங்க எடுக்கலாம், நீங்க டேம் எக்ஸாம்ல நீங்க 70 மார்க்ஸ் 65 மார்க்ஸ் பி லெவல்ல இருக்கிறீங்கன்னா படிச்சா ஷுவரே எடுக்கலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நல்லா படிக்கும், நல்லா நல்லா எஃபர்ட் போட்டு கேள்வி செஞ்சு படிக்கும், ஈஸியா எடுக்கலாம், பயப்பட தேவையில்ல, சரியா? ஷுவர் எடுத்துக்கொள்ளேன், எடுக்கலாம் எடுக்கலாம். ஃபைனல் செமினார்ல 26 பேஜ் ஏன் வரப்போகுது சும்மா? உங்களுக்கு வேற கிளாஸ் நடந்து கொண்டிருக்கு, 26 பேட்ச் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல நாங்க எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யறோம். இன்னைக்கு நம்பர், இதுல நம்பருக்கு மேட்ச் போட்டு நீங்க ஜாயின் ஆகி கொள்ளையிலும், சரியா? நீங்க இப்ப ஏன் ஜாயின் ஆகி சும்மா இது ஆகிறீர்கள்? இந்த உணவு பல்வகைமையாக்கம் அதெல்லாம் வந்து உங்களோட 13ஆம் யூனிட், சரியா? அந்த மனித போசை உணவு அந்த யூனிட்டுக்குரிய தானது. உணவு பல்வகைமையாக்கம், உணவு நட்காப்பெல்லாம் படிங்க. உணவு நட்காப்பு முறைகள் நல்லா பாருங்க, அந்த எடுக்கணும் என்ற இதுல படிக்கிற பிள்ளைகளுக்கு தானே நான் உங்களுக்கு இதுல ஃபைனல் செமினார் நிறைய விஷயங்கள் தருவேனா, அதுல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நிறைய விஷயங்கள். தூக்கத்துக்கு ஒண்ணும் செய்யலாது இல்லையா, நான் சொன்னேன் தானே. இன்ஷா அல்லாஹ் செமினார்ல சந்திப்போம். மண் அடர்த்தி அதெல்லாம் துணிகள் எப்படி கேட்கல, அது கூட தெரியாம இருக்கிறது, அப்ப என்னத்தை படிச்ச நீங்க? யோசிக்க தேவையில்ல, நம்ம அதை மெட்ஸா இருந்த கிளாஸ் ஒன்று கட்டாயம் போடும், நிறைய பேர் கேட்கிறீர்கள்.
ரைட். நான் பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இதுக்கு சொல்லிட்டேன். எவ்வளவு செஞ்சாலும் மார்க்ஸ் வருது இல்லை, அது ஏன் அது? அப்ப நீங்க சரியா படிக்கலன்னு அர்த்தம். நீங்க செய்யறியல் மார்க்ஸ் உங்களுக்கு வரது இல்லைன்னா நீங்க சரியா படிக்கலன்னு அர்த்தமா? உங்களோட படிக்கிற மெத்தடை மாத்திக்கொள்ளும். கேள்வி நான் இப்ப சொன்ன மாதிரி படிங்க, கேள்வி விட மாதிரி படிங்க. தியரியை மட்டும் பாடமாக்க வாணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணி 4 months தான். நீங்க நீங்க உங்களுக்கு இப்பதான் நீங்க பாடம் மாறி உங்களுக்கு படிக்கிறீங்கன்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே படிச்ச கிளாஸஸ் ரெக்கார்டிங் சீக்குது. நீங்க அதை வாங்கி படிச்சு கொள்ளையிலும். பேப்பர் கிளாஸ்லயும் இருக்குது, தியரி கிளாஸ்லயும் இருக்குது. நீங்க விரும்பின யூனிட் நீங்க வாங்கி படிச்சு கொள்ளையிலும். சரிதானே? நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. எல்லாத்துக்கும் வழிகள் இருக்குது. பாஸ் பேப்பருக்கு நீங்க ஆன்சர் பாக்குறது, பாஸ் பேப்பர் வேணா, பாஸ் பேப்பர்ல கீ இருக்கும், கீழே பாருங்களேன். அடுத்து சில அப்டேட் விஷயங்கள் இருக்கும், அதுக்கு உங்களுக்கு நோட்ஸ் வேணும். எந்த நோட்ஸ் வேணும்னு சொன்னா நீங்க அதை உங்களோட வீட்டுக்கு எடுத்துக்கொள்ளே இயலும். சரியா? நான் உங்களுக்கு போஸ்ட்ல போடுவேன். ஸோ அதை நீங்க படிச்சாலே போதும். தேவைன்னா நீங்க எடுத்துக்கொள்ளே இயலும். எம்சிக்யூ டார்கெட் பண்ணுவோம். எம்சிக்யூ நிறைய பேருக்கு எம்சிக்யூ தான் சிக்கல். எம்சிக்யூ தான் பாருங்க, நிறைய பேர் ஸ்ட்ரக்சர் செய்யறீங்கன்னு சொல்றீங்க. நான் எம்சிக்யூல 15-16 தான் வருது. கொஞ்சம் பேருக்கு 20-25 தாண்டுது இல்லை. எம்சிக்யூ டார்கெட் பண்ணுவோம். எம்சிக்யூ ஃபைனல் எக்ஸாம்ல எம்சிக்யூல உங்களுக்கு ஒரு 38 நீங்க தாண்டி இல்லைன்னா இன்ஷால்லா ஏ எடுக்கலாம். சரியா? நீங்க படிக்கிறீர்கள் ரிசல்ட்ஸ் நல்ல மார்க்ஸ் வருது இல்லைன்னா நீங்க படிக்கிற மெத்தடை தான் மாற்றணும். அப்ப நீங்க படிக்கிற மெத்தட் இல்லை. ஓகே, முக்கியமான கேள்வி எல்லாம் சொல்லிட்டேன் நான். 2024 பாஸ் பேப்பர் இருக்கு. எஸ், 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த குரூப்ல போட்டுறேன். பாஸ் பேப்பர்லாம் குரூப்ல போட்டுறேன். எம்சிக்கு அதிகமா உங்களுக்கு மார்க்ஸ் வரணும்னு சொன்னா நீங்க அதிகமா கேள்வி செய்யணும். அடுத்தது மாடல் பேப்பர் எல்லாம் நடந்த அந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் மீக்குது. நீங்க தேவையான எடுத்து படிச்சு கொள்ள இயலும். ரைட். அடுத்த கொஸ்டின் பேங்க், ஒவ்வொரு யூனிட் வைஸா கொஸ்டின் பேங்க் இருக்குது. அதே மூலால் எடுத்து கொள்ள இயலும். சரிதானே? ரைட். ஓகே, அப்ப நிறைய கேள்விக்கு நான் சொல்லிட்டேன். ரைட். நான் ஃபைனல் செமினார்ல நான் நிறைய விஷயங்கள் சொல்றேன். சரியா? எம்சிக்யூக்கு என்ன செய்யணும்? எம்சிக்யூ நிறைய கேள்வி செய்யணும். இருக்கிற காலத்துல கேள்வி செய்யணும். சரியா? உங்களுக்கு 7 மணி நீங்க அந்த இது வாங்கி படிங்க. கொஸ்டின் புக் இருக்குது. அதாவது ஒவ்வொரு யூனிட் வைஸா கேள்வியில் தொகுத்திருப்பேன். எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் செய்யன்னு சொல்லி. அப்ப அதுல வாங்கி நீங்க என்ன செய்யலாம்? எம்சிக்யூ எல்லாம் செஞ்சு வாங்கலாம். கிட்டத்தட்ட நீங்க அதுல வாங்கி செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 1600 பிளஸ் எம்சிக்யூ வரும் உங்களுக்கு மொத்தமா. சரியா? நீங்க ஒரு நாளைக்கு 50 எம்சிக்யூ 60 எம்சிக்யூ செய்யலாம். ஏன்னா அப்ப எம்சிக்யூ நீங்க அப்படி படிச்சு கொள்ளையலாம். அப்படி படிச்சீங்கன்னா எம்சிக்யூ உங்களுக்கு கிளியர் ஆகும். உங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொள்ளுவோம் நீங்க. ரைட். ஓகே, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சா? இந்த கிளாஸ் பிரயோசனமா இருந்துச்சா? விளங்கிச்சா? உங்களோட நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சா? கட்டாயம் உங்களோட கருத்துக்களை சொல்லுவோம். சரியா? கட்டாயம் எனக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. அதுக்கு நிறைய டைம் போக போறீங்களே, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நிமிஷம். ஏன்னா கொஞ்சம் சொல்லி விடுங்க. சரியா? அந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சா இல்லையா அந்த மாதிரி. சரியா? கட்டாயம் அதை உங்களோட ரிவ்யூல சொல்லுங்களா? ரிவ்யூ இல்லை, உங்களோட ஃபீட்பேக்ல சொல்லுங்க. கட்டாயம் சொல்லுங்க, மறக்க வேணாமா. ஒரு நிமிஷம் உங்களுக்கு போகாது. அதை விட குறைவான டைம் தான் தேவைப்படும். சரியான? அடுத்து வந்துட்டு உங்களோட 26-27 பிள்ளை இருந்தா அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அவங்களுக்கு கிளாஸஸ் வந்து போய் கொண்டு இருக்கு. கடைசி டைம்ல வந்து ஜாயின் ஆகி பாருங்க எவ்வளவு கஷ்டம்னா, ஸ்டார்ட் இருந்து ஜாயின் ஆன இந்த பிரச்சனை வர போறது இல்லை. ஸோ அந்த பிள்ளைகளையும் கொஞ்சம் சொல்லுங்க, அவங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஃபைனல் செமினார் உங்களுக்கு ஜூம்ல நடக்கும். ஃபைனல் செமினார் ஜூம்ல நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? உங்களுக்கு வார ஃப்ரைடே இன்ஷா அல்லாஹ், வார 10ஆம் தேதி ஃப்ரைடே உங்களோட ஃபைனல் செமினார் ஸ்டார்ட் ஆகுது. எஸ்ஏ ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு எஸ்ஏ ஸ்டார்ட் ஆகும். அதுக்குரிய டியூட் எல்லாம் ஏற்கனவே ஜாயின் ஆன பிள்ளைகளுக்கு அனுப்பிட்டாங்க. நீங்க ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டியூட் சென்ட் பண்ணுவாங்க. நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கணும். சரிதானே? ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப இதோட ஸ்டாப் பண்ணுவோம். அப்ப நான் சொன்ன விஷயங்கள் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன்.
ரைட். அப்ப அடுத்தது நிறைய முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். என்னால் ஏழுமான அளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். இதை விட இப்படி சொல்றேன். இப்ப நிறைய பாடங்கள் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. சரியா? நிறைய இதெல்லாம் நடக்குது, நிறைய கிளாஸஸ். ஆனா பெரும்பாலான கிளாஸ்ல இப்படி இந்தந்த வீட்டை நீங்க படிச்சுட்டு போனா சி எடுக்கலாம், இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் ஓப்பனா சொல்றாங்களோ எனக்கு தெரியாது. சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். எஸ், நிறைய கிளாஸ் சொல்றேன் இல்ல. எஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பாடத்துல எடுக்கிறது குறைவுதான் பிள்ளைகள். சரியா? அதனாலதான் இந்த கிளாஸ் வந்து நான் போட்டது. சரியான நிறைய பேருக்கு போயிட்டு சேரணும் சொல்லி முக்கியமான விஷயங்கள். அந்த நிறைய பயத்தில் இருப்பியல், யோசனையில் இருப்பியல், ஸ்ட்ரெஸ்ல இருப்பியல். ஸோ அப்படியெல்லாம் நீங்க பயப்பட வேணாம். நான் சொன்ன மாதிரி நீங்க படிங்க. நான் சொன்ன டாபிக்கள் கொஞ்சம் அதிகமா படிங்க. சரியா? ஏ லெவலில் கொஞ்சம் நல்லா படிங்க. ஏ லெவல் தான் உங்க லைஃபை தீர்மானிக்க போற விஷயம். ஓ லெவல் எல்லாம் 2வது இடம் தான். அதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லை. ஏ லெவல் தான் மிக முக்கியம். சரிதான்? உங்களோட ஏ லெவல் ரிசல்ட்ஸை வச்சுதான் நீங்க அடுத்தடுத்த கட்டம் உங்களோட லைஃப்ல நகர்ந்து போறதுக்கு ஏ லெவல் ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, அதனால நல்லா படிங்க. அடுத்த ரிசல்ட்ஸ் வந்தா கட்டாயம் சொல்லுங்க எல்லாரும் ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி. ஓகே, அப்ப இன்ஷால்லா ஃபைனல் செமினார்ல பார்ப்போம். ஃபைனல் செமினார் நிறைய விஷயங்கள் சொல்லித்தாருன்னா அதுல மிஸ் பண்ணிடாதுங்க. ஓகே, அடுத்த கடைசி அந்த குரூப் லிங்க் போடுறேன். இந்த குரூப் இல்லாத கட்டாயம் குரூப்ல ஜாயின் ஆகுங்க. அடுத்தது கண்டக்ட் நம்பரும் போட்டு விட்டுறேன். ரைட், இந்த கண்டக்ட் நம்பரையும் போட்டுருக்கிறேன். ஸோ கண்டக்ட் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட கட்டாயமோட ஃபீட்பேக்ல சொல்லுங்க. இந்த கிளாஸ் பிரயோசனமா இருந்துச்சா இல்லையான்றது சம்பந்தமா. அடுத்த செமினார் டீடைல்ஸ் மற்ற விஷயங்கள் வேணும், அடுத்த அந்த மெட் சார்ந்த கிளாஸ்ல ஜாயின் ஆக போறீங்கன்னு சொன்னாலும் அல்லது மற்ற டவுட் இல்லாத இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. இன்ஷால்லா உங்களுக்கு நான் ரிப்ளை போட்டுறேன். ட்ரைட் பண்ணிடலாம். இன்ஷால்லா அடுத்த சந்தர்ப்பம், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் சந்திப்போம். ஓகே ஓகே ரைட். ஓகே ஓகே தேங்க்யூ. ரைட். ஓகே, அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். வார ஃப்ரைடே செமினார்ல, ஃபைனல் செமினார்ல.